சார் லைன் சிங்கிள் லைன் ஒன் பை ஒன் சிங்கிள் லைன். இன்னைக்கு நம்ம ஏஷியாலேயே ரொம்ப உயரமான ஒரு பிரிட்ஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரிட்ஜில் எக்கச்சக்கமான ஃபிலிம் ஷூட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க. ரீசெண்டாக வந்த மறக்குமா நெஞ்சம் ஃபிலிம். நம்ம ஏஆர் ரஹ்மான் கான்செப்டை பற்றி பேசலங்க. விஜய் ரக்ஷன் ஸ்கூல் பாய் கெட்டப்பில் ஒரு படம் நடிச்சிருப்பாரே, அதை பற்றி பேசுகிறேன். ஓகேங்க, நம்ம இப்போது தமிழ்நாட்டோட மிக முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் பிளேஸில் நிற்கிறோம். ரொம்ப போர் அடிக்காமல் குட்டியாக ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்துடலாமா? இதோ கீழே பசங்க ஜாலியா செம்மையா அரட்டை அடிச்சு விளையாடிட்டு இருக்காங்களே, இந்த சின்ன ஆறோட பேரு பரளியாறு. இங்க தெரியுற இந்த பிரிட்ஜோட பேரு தான் மாத்தூர் ஹேங்கிங் பிரிட்ஜ், அதாவது மாத்தூர் தொட்டி பாலம். இந்த பிரிட்ஜ் 1962 சிஎம்மா இருந்த காமராஜரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டு 1969 ஃபுல்லாக கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த பகுதியில் உள்ள சின்ன சின்ன கிராம பகுதிகளில் அப்போ ஏற்பட்ட வறட்சியால் மக்கள் தண்ணி கிடைக்காம தவிச்சப்போ நம்ம காமராஜர் ஐயா தான் பேச்சுப்பாறை சிற்றாறு அணைகள்ல இருந்து இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் வழியாக மக்களுக்கு தண்ணி கொண்டு வந்தார். இந்த பிரிட்ஜுக்கு தண்ணி கொண்டு போகிறதுக்காக கணியன் பாறை கூட்டுவாயு பாறைன்னு சொல்லப்படுற 2 மலைகளை இணைக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த பாலத்தை மொத்தமாக 28 பெரிய தூண்கள் தாங்கி நிற்குதுங்க. நெல்லிக்காய் எவ்வளோ? ஆ, ஏற்கனவே உண்டு பயங்கர டெவலப்மெண்ட். இப்போ நம்ம விவேகானந்தர் ராக் மெமோரியலுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் போய் பார்க்கறதுக்கு இந்தியால இருந்து மட்டும் இல்லாம ஃபாரினர்ஸ் கூட்டமும் இந்த பெரிய கியூல நிக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, மொழி மதம் கலாச்சாரம் இதெல்லாம் தாண்டி இந்த பாறையோட அசைக்க முடியாத கண்ணால பார்த்தும் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கிற கட்டமைப்பை பார்க்கவே இவ்வளவு கூட்டம் வருது. திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறை ரெண்டுமே தமிழ்நாடு டூரிசமோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீங்க உள்ள போறதுக்கு பிரைவேட் போட் எல்லாம் போகாது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டான கவர்மெண்ட் போட்ல தான் நீங்க போகணும். சார் லைன் சிங்கிள் லைன் ஒன் பை ஒன் சிங்கிள் லைன்.
என்ட்ரி ஃபீ ஒரு மெம்பருக்கு 50 ரூபாங்க. உங்களால் வெளியில் இருக்கிற க்யூவில் நிற்க முடியலன்னா நீங்கள் 200 ரூபாய் ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டு டேரெக்டாக உள்ளே வரலாம். ஆனால் நீங்கள் உள்ளே வந்தாலும் போட்டு வர வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். பிகாஸ் வெயிட்டிங் பாயிண்ட்லேருந்து பாறைக்கும் பாறையிலேருந்து வெயிட்டிங் பாயிண்ட்டுக்கும் அட் அ டைமில் ஒரு போட்டு தான் கிளம்பும். அங்கே இருக்கிற மக்களை இங்கேயும் இங்கே இருக்கிற மக்களை அங்கேயும் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் அந்த பாறையில் இருக்கலாம். அங்கே முக்கியமான ஒரு ரூல்ஸ் என்னென்னா, போட்டில் ட்ராவல் பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக லைஃப் ஜாக்கெட்ஸ் வேர் பண்ணணும். பாருங்க எவ்வளோ பேர் வேகமாக ஓடுறாங்கன்னு. போட் உள்ள இடம் கிடைக்கலனாலும் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் இன்னொரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். இங்கே 2 பெரிய மண்டபங்கள் இருக்குங்க. ஒன்று விவேகானந்தர் மண்டபம், 2 ஸ்ரீபாத மண்டபம். இந்த பாறைக்கு 2 பெரிய ஹிஸ்ட்ரி சொல்லப்படுதுங்க. ஹிஸ்ட்ரி 1, ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட சீடராக இருந்த சுவாமி விவேகானந்தர் 1892 சிக்காகோவில் நடந்த வேர்ல்டு ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 நாட்கள் இந்த பாறை மேலே உட்காந்து தியானம் பண்ணதாக சொல்லப்படுது. அந்த இடத்துல தான் விவேகானந்தர் மண்டபம் இருக்குது. ஹிஸ்ட்ரி 2, இந்த பாறையில் தேவி குமாரின்னு சொல்லப்படுற கடவுளோட பாத முத்திரை இருக்கிறதாவும் அது மேலே தான் ஸ்ரீபாத மண்டபம் கட்டப்பட்டிருக்கிறதாவும் சொல்கிறாங்க. இந்த 2 மண்டபங்களும் எப்படி கட்டப்பட்டிருக்குன்னா, ஸ்ரீபாத மண்டபத்திலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக விவேகானந்தர் சிலையை பார்க்குற மாதிரி கட்டியிருக்காங்க. ஒரு மண்டபத்துக்குள்ளேயும் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ரீபாத மண்டபத்துக்குள்ளேயே கர்ப்பகிரகம், இன்னர் பிரகாரம், அவுட்டர் பிரகாரம், அவுட்டர் பிளாட்ஃபார்ம்னு நிறைய செக்ஷன்ஸ் இருக்குங்க. அப்படியே விவேகானந்தர் மண்டபத்துக்குள்ளே போனால் தியான மண்டபம், சபா மண்டபம், பிரலிமா மண்டபம், முக்த மண்டபம்னு இந்த எல்லா மண்டபத்துக்குள்ளேயும் இன்னும் நிறைய ரூம்ஸ் இருக்குங்க. ஆனால் எல்லா ஏரியாக்குள்ளேயும் நமக்கு கேமரா அலௌட் இல்லைங்க. அதனால உங்களுக்கு வீடியோவில் காட்ட முடியாமல் போயிடுச்சு. எது எப்படியோங்க, தமிழ்நாட்டோட கடைசி முனையில் நின்று இப்படி 3 கடல்களும் ஒன்றா சேர்ந்து அலமோதுற அழகை பார்க்கறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும். கடலோடு சேர்ந்து இந்த பிரம்மாண்டமான திருவள்ளுவர் சிலையும் இந்த பாறைகளும் அழகுக்கு மேலும் அழகு சேர்க்குதுன்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.